அதாவது ரகசிய வருகை என்ன அப்படின்னா, இப்போ கூட திடீர்னு வானத்தில் ஒரு எக்கால சத்தம் உண்டு. அந்த சத்தம் யாருக்கு கேட்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செல்லு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் லிங்க் இருக்குது. அதே போல் தேவனுக்கும் நமக்கும் அந்த தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவ்வளோ பெரிய எக்கால சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் கேட்காது. அப்போ கேட்கும்போது இப்போ நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய பெரிதான கிருபையினால நம்ம எல்லாருமே அந்த எக்கட சத்தத்தில் போயிட்டோம்னா இது எம்டி பிளேஸாக கிடக்கும். மைக்கு ஒரு பக்கம் கிடந்து அலறிட்டு கிடக்கும், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், லைட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், லைட்டு சேர் எல்லாம் கிடக்கும். போகிறவங்க வரவங்க என்ன திறந்து கிடக்கும், எல்லாம் காணும், பேக்கு எல்லாம் அங்கே தான் கிடக்கும். ஆலயத்தில் இருக்கிறவங்க, ஆண்டருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அங்கேருந்து போயிடுவாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கோம், அவங்க போயிடுவாங்க, ட்ரெயின் எங்கேயாவது போய் நிற்கும். அப்பொழுது பத்திரிகையிலே செய்தி வெளியிடப்படும். ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாரும் சொல்லுவாங்களாம், எங்கள் வீட்டில் மனைவியை காணோம், என் பிள்ளையை காணோம், என் கணவனை காணோம் அப்படின்னு. கப்பலில் போய்கிட்டு இருக்கிறவங்க எக்கால சத்தத்துக்கு தகுதியாக இருந்து போனாங்கன்னா கப்பல் எங்கேயோ கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும், நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுதான். அப்போ எல்லாரும் கடல் கும்புறோம், கரை உடைஞ்சிரும், பயங்கர பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் மக்கள் அலமோதி கொண்டு அலைவார்கள். அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் எங்கே போயிடுவார்? மேலே போயிடுவார். கோயிலெலாம் நடக்காது, ஆராதனைலாம் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் இருக்க மாட்டார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் போயிடுவாங்க. உடனே யார் தோன்றுவான்? அந்த கிறிஸ்து வந்துடுவான். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வந்துடும். ஒரு டம்ளர் தண்ணி வேணாலும் 666 அந்த நம்பரை வலது கையிலையாவது நெற்றிலையாவது வாங்கி கொண்டால் மட்டும் அந்த ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் தண்ணி கிடைக்கும். அந்த நம்பரை வாங்கியாச்சுன்னா கண்டிப்பாக நரகம் தான். 666 என்றைக்குமே மறந்துடாதீங்க. 666 ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. சில பேர் கைவிடப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க கிறிஸ்துக்குள்ளே ரொம்ப சரியாக வாழ்ந்துருப்பாங்க. ஏதோ 1-2 குறைகள் இருந்திருக்கலாம், ஒரு முறுமுறுப்பான காரியங்கள், யாருக்கையோ ஒரு மன்னிப்பு கேட்காம, ஏதோ ஒன்று திருப்பி செய்யாமல், அப்படி சில காரியங்கள் இருக்கிறவங்க ஓரளவு 99 அப்படி ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிறதுனால கைவிடப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியும். 666 என்ன செய்யக்கூடாது? வாங்கவே கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த நம்பரை வாங்காமல் பாதிக்கப்படுவார். பசி, எதுவுமே சாப்பாடு கிடைக்காது. நமக்கு முன்பாக இந்த பிள்ளைகளை கற்பழிப்பான். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் வெட்டுவான், குத்துவான், என்னெல்லாமோ என்ன செய்யும் நடக்கும். அதையும் மீறி எப்படினாலும் சரி, எவ்வளோ வாதை இருந்தாலும் நான் அந்த நம்பரை வாங்கவே மாட்டேன்னு சொல்லி 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்ன காலம்? உபத்திரவத்தின் காலம். 3 ஆண்டுகள் அகோபத்திரவத்தின் காலம். வெயில்லாம் அடித்து கொளுத்தும், இல்லை மழைனா பெய்துக்கிட்டே இருக்கும். இறக்குங்கிறது இருக்காது, அன்புங்கிறது இருக்காது, ஆறுதல் படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஆலயம் இருக்காது, வேதம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் கம்ப்யூட்டர் நம்மளை பார்த்துருவான், பைபிளெல்லாம் வாங்கிடுவான், எதுவுமே இருக்காது. அது ஒரு 3.5 ஆண்டுகள், ஆக 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் என்ன செய்து முடியுது. அப்பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அப்பொழுது இந்த வருகையில் எடுத்துக்கொள்ள போனாங்கள ரகசியமாக, அவங்க எல்லாரும் மீண்டும் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்பொழுது இது புதிய பூமியாக மாற்றப்படும். இதே தூத்துக்குடி தான், ஆனால் புதுசாக இருக்கும். இங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம ஆண்டவரோடு கூட மறுரூபம் மாற்றப்பட்டு நம்ம திருப்பி இங்கே வந்து இயேசுவோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்வோம். 1000 வருஷத்துக்கு பிறகு திருப்பி எல்லாரும் மேலே போயிடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் என்னதான் நடக்கும்? ஒரே நியாய தீர்ப்பு. இறந்து போனவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பரலோகராஜ்யத்துக்கு தகுதியே இல்லாதவங்க, இல்லை கொஞ்சம் தகுதி உள்ளவங்க, ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்காக வாழ்ந்து இறந்துருப்பாங்க,
தன்னால் ஏண்டு ஒரு ஊழியம் செய்திருப்பாங்க, ஒரு தர்மம் செய்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் எல்லாருமே மேலே வந்துடுவாங்க. வந்து ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், நியாய தீர்ப்பு. அதெல்லாம் ஒரு செகண்ட் தான். அப்படியே ஆண்டவர் தூக்கி என்ன செய்வார், தூக்கி அப்படி காட்டுவார். காட்டினோடனே யார் பரலோகத்துக்கு, யார் பரலோகத்தில் எந்தெந்த செக்ஷன், நீங்கள் செய்த பாவத்து புண்ணியம், நீங்கள் செய்த தர்மம், நீங்கள் செய்த ஊழியம், நீங்கள் கர்த்தருக்காக பண்ணின தியாகங்கள், அதுக்கு தக்கதான செக்ஷனில் அவங்கவுங்க போய் செட் ஆகிடுவோம். இல்லை நரகத்துக்கு தகுதியானவங்க ஆட்டோமேட்டிக்காக நரகத்துக்கு போயிடுவாங்க. இதான் உலகத்தினுடைய முடிவு. என்னென்னைக்கு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அதான் வெளியே இங்கே தடுத்து நிற்கிற கூட்டத்தில் இருக்கு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. இதுக்கு தான் நம்ம இந்த ரகசிய வருகைக்காக தான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம அதிகமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதான் பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. உலகம் என்னமோ நடக்கட்டும், உலகத்தில் எதுவும் நடக்கட்டும், எங்கேயும் எது நடக்கட்டும், நமக்கு அது மேட்ரு கிடையாது. நம்மளை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை குறித்த நோக்கம் நமக்கு ஒரு பெரிய சிங்காசனம் அமைத்திருக்கிறார். நம்மை அங்கே உண்டு சேர்த்து அவர் நம்மை அழகு பார்க்க விரும்புகிறார். அது ஒன்று தான் நம்முடைய லட்சியமே. வேற எந்த காரியத்துக்கும் உங்கள் ஆத்மாவுக்கு இடப்படாது இல்லை. உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் கண்ணியமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம ஆவியின் கனியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆவியின் கனியில் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் நீடிய பொறுமை. மூன்று நம்ம பார்த்துருக்கோம். என்னதெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு நீடிய பொறுமை 4வது பாயிண்டாக. பொறுமை எப்படி, நீடிய பொறுமை எப்படி வரும்? பொறுமையே நமக்கு என்னதுதான் கஷ்டம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் என்ன ஆயிடுவாங்க, கோபம் வந்துடும். நீடிய பொறுமைக்கு ஆப்போசிட் என்னது? கோபம். பொறுமைக்கு ஆப்போசிட் என்னதுதான்? கோபம். அது நீடிய பொறுமை அப்படின்னா அந்த டேம் இருக்கு பார்த்தீங்களா, நீடிய பொறுமையில் அந்த டேம் போய்கிட்டே இருக்கும், முடிவே இல்லை. எவ்வளோ நாள் அந்த டேம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ கூட என்ன செய்திருவோம், சுழிச்சிடுவோம். டேம் இப்படி போட்டு ஸ்டாண்ட் போட்டுருவோம். ஆனால் இந்த டேங்கிறது எவ்வளோ நாள் நம்ம நீளமாக போடலாம். அதனால தான் ஆண்டவர் அந்த நீடிய பொறுமைக்கு ஒரு மெயினான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். நான் அதை குறித்து கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, இதுக்கு எப்படி நான் பேச எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நம்மையே வெறுக்கணும். எப்படி நம்மளை வெறுக்க? இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் அதுக்கு முந்தின மாம்சத்தின் கிரியைகள் நீங்கள் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் ஆவன வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபசாரம், தேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், அப்புறம் இல்லை இப்படிப்பட்டவர்கள். அதான் மெயின் பாயிண்ட். இப்படிப்பட்டவைகளை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னால் உள்ள இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஆண்டவருடைய கிருபையினால முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக இருக்கின்ற காரியங்கள் விபசாரம் ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு இல்லை. வேசித்தனும் இருக்காது, நான் விசுவாசிக்கிறேன். சிந்தனையில் வேணா எப்படியோ அசுத்தங்கிற ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. காம விகாரமும் கிடையாது. கர்த்தர் கிருபையினால விக்கிரகாராதனைக்காரன் நீங்கள் செய்யலை, பில்லி சூனியம் செய்ய மாட்டீங்க. ஆனால் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இந்த குணங்கள், பிறகு களியாட்டுகள்,
வேலிகள் விளையாட்டுகள் இதெல்லாம் சரி, இதெல்லாம் நம்மக்கிட்ட வர வாய்ப்பு இல்லை. இல்லை மெயினானது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கோபம். கோபம் வந்துச்சுன்னா என்ன அழகான முகமாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அப்படியே மாறிடும் தெரியுமா. அப்போ நம்மகிட்ட என்னது இல்லை, நீடிய பொறுமை இல்லை. நம்ம அதில் பழகணும். சில பேர் சொல்லுவாங்க பிறவி குணம், அது கோபம் வந்து எனக்கு என்னது பிறவி குணம், அதை என்னையால் மாற்ற முடியாது. ஒரு அருமையான ஒரு செயின்ட்டு புனிதர், அந்த அவருடைய மெசேஜை நான் கேட்டேன் நேரில் தான், ஓப்பன் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் கேட்டேன். அவர் அந்த கோபங்கிற இந்த ஒரே ஒரு பாவத்துக்காக 16 வருடம் ஜெபம் பண்ணாராம். நான் வந்து சீக்கிரமாக கோபப்படுறேன் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட, என்னுடைய மனைவிட்ட, சபையில். நல்ல ஒரு புனிதர், அவருடைய மெசேஜ் வல்லமையாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவர் அந்த கோபங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக 16 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாராம். அதில் மெயினானது என்ன அப்படின்னா, ஒருவன் கோபக்காரனாய் இருந்தால் அவனுக்கு தோழனாய் இருக்காது. ஒருவன் கோபப்படுகிறவனாக இருந்தால் நீ அவனுக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்காது. அவனுடைய அந்த கோபம் வந்து உனக்கு என்ன செய்கிறோம் வந்துடும். அதனால ஒருவன் எதுக்கெடுத்தாலும் படக்குன்னு கோபப்படுறவங்க இருந்தான். சில பேர் வந்து கோபப்படுவாங்க. கோபப்படும் போது நான் என்னையே வச்சுடுறேன், நான் வந்து என் பிள்ளை என்கிட்ட கோபப்படுறான். அப்போ நான் அந்த கோபத்தை ஆற்றுவதற்கு இன்னொரு வழிமுறையை நான் சொல்லுவேன். ஆனால் சொல்லும்போது அவன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அவன் எந்த கோபத்தில் இருக்கானோ அதையே தான் சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருப்பானே ஒழிய, நான் சொல்லக்கூடிய ஆதரவான சரியான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காதபடிக்கு அந்த கோபத்திலே நிலை நிற்கக்கூடிய காரியம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் பிள்ளைகள், அருமையானவர்களே, நீங்கள் கோபப்படும் போது உங்களை ஆற்ற ஒருவர் இருந்தால் கீழ்ப்படிந்து விட வேண்டும். அப்பா நம்ம கணவன் மனைவி சண்டை செய்கிறோம், அம்மா சொல்கிறாங்க பொறுமா விட்டுருமா அப்படின்னா காரணம் சொல்லக்கூடாது. என்றைக்குமே காரணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. எதனாலும் அப்படி நம்ம சரின்னு சொல்லி என்னைக்கு இறங்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் நம்முடைய ஜீவியம் சக்ஸஸாகவும் இந்த வரியில் காணப்பட முடியும். இந்த கோபங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, விரோதங்கள், பகைகள். பகை இருக்கா நம்மகிட்ட? பகை இருக்கா? இங்கே இருக்கிற யாருமே இங்கே சொத்துக்கு பங்காளி ஒருத்தரும் கிடையாது. யாராவது ஒருத்தர் சொத்து பங்காளி இருக்கீங்களா? இல்லை இல்லை, யாருக்கும் எந்த இதுவுமே நமக்கு இல்லை. ஆனால் பகைகள் இருக்குத. ஏன் வருது பகைகள்? எதுக்கு வருது? என் ஓட்டத்தில் நான் ரன்னிங்கில் இருக்கேன், என்னுடைய பந்தய பொருளை பெற்றுவதற்கு நான் ரன்னிங்கில் இருக்கேன். எனக்கு யாருமே பகையாளி இல்லை, இருக்கவும் கூடாது. அதே போல் தான் நாங்கள் இங்கே நிற்க அவ்வளோதான், நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்களுக்கு வந்து என்னென்னா நானும் கீழே தான் உட்காந்துருப்பேன், நம்ம எல்லாரும். அப்போ நமக்குள்ள இன்றைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பகைகள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அப்படி வரும்போது ஆண்டவர் நமக்கு ரைட்டு போடுவாங்களா தப்பு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. யாருமே யாரு கூடயே பிறந்தவங்க கூட நமக்கு அதிகமாக இல்லை. பிறகு எதுக்கு இன்னொரு பகையை நாம் சம்பாதிக்க வேண்டும்? சாத்தானுடைய ஒரு தந்திரம். நான் எனக்கு கருத்து கற்றுக் கொடுத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாவம் செய்யும் போது பேசும்போது ஆண்டவருக்கு பிடிக்காத இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும், ஆனால் மிஞ்சி நம்ம போகிறோம். அப்படிலாம் சில காரியத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா காடோட அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸ் வந்து குறையும். நீங்கள் ஊக்கமான ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த அவருடைய சித்தம் இல்லாத செய்யும்போது அந்த ஊக்கமான கனிவுகளை ஜெபம் தண்ணியாக வராது. வரதப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்க்கா, முன்னால் உடனே ஜெபிப்போமே, உடனே துதிக்க வந்துருமே, பாட்டு சத்தமாக வருமே, இன்னைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா எங்கேயோ நம்ம என்னதாயிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அப்போ எல்லாவற்றையுமே தேவனுடைய சமூகத்திலே மோசே முகங்குப்புற நின்றார் ஆண்டவர்கிட்ட. நான் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த தியோடர் வில்லியம்ஸ் அவருடைய மெசேஜ்களும் ரேடியோவில் நான் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, முன்னால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தியோடர் வில்லியம்ஸ் கரெக்டாக 6 மணிக்கு, எனக்கா 6 மணிக்கு எங்கள் காமெண்ட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் ரேடியோ வைப்பாங்க. நான் 6 மணிக்கு அந்த வீட்டில் போய் வெளியே திருநெல்வேலியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவருடைய மெசேஜ். அவருடைய புக்கு கடந்த நாள் என் கையில் கிடச்சிது. 23 நான் இங்கே வாங்கிட்டு இருக்கேன், 2023. அந்த புக்கு அதில் பார்க்கும்போது மோசேக்கு கிடைத்த ஆறுதலான ஒரு காரியம். 45 லட்சத்துக்கு மேலான மக்களை ஒரு வழி நடத்துகிறார். எல்லாரும் ஒரே ஒரு தடவை உபாகமத்தில் என்னாகமத்தில் 250 பேர் அவரை எதிர்த்து நிற்காங்க. எத்தனை பேர்? 250 பேர் நிற்காங்க. உங்கள்கிட்ட மட்டும்தான் தேவன் பேசுவாரா? உங்கள்கிட்ட மட்டும்தான் என்ன பெரிய இது பண்ணுறீங்க நீங்கள்? யாருக்கா தெரிஞ்ச எடுத்து வாசிங்க.
உங்ககிட்ட மட்டும் தான் தேவன் பேசுவாரா, உங்ககிட்ட மட்டும் தான் செயல்படுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும். 250 பேர் ஏற்றி நிற்காங்க ஒரே ஒரு மனிதன். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் எதுவுமே பேசல, முகம் குப்புற விழுந்தார். அதுல அதான் அந்த தியோடர் வில்லியம்ஸ் அந்த ஐயா எழுதியிருக்காங்க, அவருக்கு மோசைக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதலான காரியம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுறது. அவ்வளவுதான். என்னாகமோ 12:1 என்னாகமோ 12:1 எத்தியோப்பிய தேசத்தை ஸ்திரீ மோசை விவாகம் படிந்தபடினால் மிரியாவும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணி எத்தியோப்பிய தேச ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையே என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அந்த 250 பேர் அது வேற ஒரு பாகம். சரி, அப்போ 250 பேர் எதிர்த்து நிற்கும் போது ஒருவன் தலையில தேவ சமூகத்துல விழுகிறான். இப்படி பார்த்தீங்களா? எதுவுமே பேசல. நம்ம வாய் இன்னைக்கு சும்மா இருக்குமா? வாய் சும்மா இருக்கும். சில பேருக்கு மனசுக்குள்ள என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் 16 இருக்கு. எல்லாரும் 16 மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக நீங்க எல்லாரும் கேளுங்க. மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி, மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவரை நோக்கி, மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகக்குப்புற விழுந்தான். சரி, அந்த கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாரு. பெரிய தலைவர்கள், பெரிய அதிகாரிகள், சிறுவர்கள் எல்லாரும் பற்றி நிற்காங்க. ஆனால் தேவன் மோசையை அழைத்தார். அழைக்கும் போது அவர் உடனே ஓகேப்பா வாரேன்னா சொன்னாரு. இல்லை, தயங்குனார். ஒரு தலைமை பதவி தான், பெரிய தலைமை பதவி தான். 45 லட்சத்துக்கு மேலான மக்களுக்கு தலைமை நடத்த கூடுறார். ஆனால் அவரு தயங்குறார். இல்லை, முடியாது, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி தான் வாரார். அப்படி வந்தவருக்கு எதிராக 250 பேர் நிற்காங்க. நமக்கு முன்னால் ஒரு ஆள் நமக்கு முன்னால் நின்றுவாங்களா? விட்டுற மாட்டீங்க, பேசிட மாட்டீங்க, முறுமுறுத்திட மாட்டீங்க, நாங்கள் யாருன்னு காட்டிட மாட்டோம், செய்வோம் இல்லை. எங்கள் குலம் என்ன, நாங்கள் யாரு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். என் ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கேன், எனக்கு இன்னொரு முகம் உண்டு. ரொம்ப வாஸ்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு வேலை, தேவ சமூகத்தில் முகமுத்திர விழுந்தார். அவருடைய ஆறுதலான காரியம் அவருக்கு தேவ சமூகத்தில் விழுந்தது தான். அதனால் கர்த்தர் அவரை கடைசி வரைக்கும் காப்பாற்றினதை பார்க்கிறோம். அடுத்து அந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள் பாருங்க. நீங்க சண்டை போடுறீங்களா? பிரிவினை. ஏன் நமக்குள்ள பிரிவினை? அப்ப நீடிய பொறுமை என்னது இல்லை. நீ காலையில எங்க அம்மா தான் ஏதோ ஒரு தான், நான் வடக்கு தான் பொம்பளை பிள்ளைக்கு நல்லது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பாங்க. அவங்க பொய் சொன்ன வாய்க்கு ஆமா போஜனம் கிடையாது. இப்படி ஆமா நான் வச்சு தின்றுவேன் அப்படின்பேன். நான் பொய் சொல்லுவேன். நான் காசெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தெரியவே செய்யமா, பார்க்கவே இல்லைம்மா ஆகும். நம்ம 2 பேர் தானே இருக்கோம். அப்படி யார் எடுத்தா அந்த 10 ரூபாயை? நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நீ பொய் சொல்ற, நீ களவாணி அப்படின்பா. இல்லவே இல்லைம்மா, தெரியவே செய்யாதுமா அப்படின்னு. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது. நான் வச்சு சாப்பிட்றேன், நீங்க தரல. இந்த மாதிரி பகைகள், சண்டைகள், பிரிவினைகள். நான் ஒண்ணே சொல்றேன், நீங்க நம்ம எல்லாரும் அங்க போகணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்க அழைப்பை நீங்க காத்துக்கோங்க. உங்களை நீங்க எப்படி அழைக்கப்பட்டீங்க? உபத்திரவத்தின் குகையில நம்ம அழைக்கப்பட்டோம். நம்ம நல்லா வாழ்ந்திருக்கும் போது நம்ம அழைக்கப்படல. நமக்கு ஏதோ ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு காரியம் நம்மளே சம்பவித்தது. நம்ம எதிர்பாராத ஒன்றிலே நம்ம மாட்டிக்கொண்டோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் தேவனிடத்திலே நம்ம வாரோம். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஜெபம்ன்றதுனால ரொம்ப பிரச்சனைம்பாங்க. நான் கேட்பேன், அதுக்கு முன்னால ரொம்ப நல்லா வாழ்ந்தீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. அப்படிதானே? எல்லாருமே நம்ம ஒரு உபத்திரத்தின் கோயில தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ எதுக்கு அந்த வார்த்தை? நீ நம்மை எதுக்கு அழைக்கப்பட்டோங்கிறதுல மெயின் பாயிண்டா இல்லை. சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா,
நம்முடைய இருதயம். அந்த கர்த்தர் 2 நாளைக்கு முன்னால் அப்படி என்கிட்ட பேசினார். இருதயம் அதில் கவனமாக இருந்துக்க. அந்த சிங்காசனத்தில் மட்டும் வந்து சாத்தானோ யாரோ யாருக்காகவோ உன் இருதயத்தை, இறைவன் இருக்கின்ற அந்த இதயத்தை நீ விட்டு விடாது. யாரும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை, யாராலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆனால் உங்க இருதயம் கவிழ்ந்துடும். இதற்கு இந்த ஸ்டேஜில் பெரிய ஸ்டேஜே போட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. அஸ்திவாரம் இவ்வளோ ஆழமாக போட்டதுனால இந்த ஸ்டேஜில் 1000 பேர் நின்னாலும் அது நிற்கும், தாங்கும். அரசியல் கட்சிகளை பார்க்கின்றோம். ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக கயிறு கட்டி போட்டதுனால எவ்வளோ பேர்னாலும் ஸ்டேஜ் உட்காந்துருப்பாங்க சேர் போட்டு. அதே போல் சாத்தாண்டி ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம வெளியே பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் பையன் நம்முடைய இருதயமாகிய இறைவன் இருக்கின்ற அந்த ஆலயத்தை அவன் கவர் பண்ண வருவான். அவன் எப்படியாவது அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. முந்தா நாள் வெளியே உட்காந்து செய்தி எடுத்துருந்தேன் ஒரு பேப்பரில். வெளியே உட்காந்துருந்தேன், பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். நல்ல இயற்கை காய்ச்சி உள்ளேயும் வைக்கையாக இருக்குது, வெளிச்சமும் தெரிய மாட்டேங்குது என்னத்தை லைட்டு போட்டாலும். சரி, வெளியே நல்ல மதியம் 2 மணி நேரம் நல்ல காற்று, 2 சேர் இருந்தது. ஒரு காலத்துக்கு மேலே வச்சுட்டு அப்படியே பைபிளை விரித்து வாசிட்டு இருக்கும்போது நல்ல மெசேஜ் கிடச்சி. சரின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பேப்பர் இருந்தது. பேப்பரில் எழுதி 2 வசனம் தான் எழுதியிருப்பேன், காற்றுல பறந்துச்சு. சரி, நான் நினச்சேன் இங்கே தானே கிடக்கு, இது முத்தம் தான் உங்களுக்கு தெரியுமே, அங்கே தான் கிடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துக்கிடுவோம். இல்லைனா சின்ன பையன் யாராவது வந்தால் எடுத்துகிட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் பைபிள் வாசித்து முடிச்சுட்டு அந்த பேப்பரை பார்க்க இன்ன வரைக்கும் காணும். வெளியில் போய் பார்த்துட்டேன். வெளியே கிணறு பக்கம் இருக்குது. அங்கே போய்ட்டு கீழே வெளியே 2 சைக்கிள் கிட்ட இல்லை. பக்கத்தில் ஒரு அக்கா வீடு, கதவு லேசாக உடஞ்சிருக்கு, அது வழியாக பார்க்க இல்லவே இல்லை. அந்த பேப்பர் இல்லவே இல்லை. அவ்வளோ அழகா அந்த எனக்கு இன்னும் அது என்னதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதை கூட இப்படி ஒரு செய்தி மெயினான ஒரு மெசேஜுடைய ஒரு பேப்பரை கூட எடுத்துட்டு போயிட்டானே சாத்தான். அப்போ நம்ம இருதயத்தில் அவன் எவ்வளோ கவனமாக இருப்பான். அதை மறந்துடுவீங்க. மறந்து யாருக்காகவும் எதற்காகவும் இன்னும் ரொம்ப அரசியல் பேசுவேன். அப்போ நம்ம கட்சி அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். எங்கள் மகன் கேட்போம், யாருமா இப்படி கொண்டு அரசியலை கொண்டு உங்களை வளர்த்துட்டாங்க. அந்த அதிலெல்லாம் பார்க்கும்போது இப்போ நினைப்பேன், அவங்க யாரும் அவங்க நம்மளை பார்த்துருக்கவே மாட்டாங்க. 200 பேர் இருக்காங்க, எவ்வளோ பிள்ளைகள் இருப்போம் கான்வெண்ட்டில், பெரிய அக்காமாரெலாம் இருப்பாங்க. எல்லா அக்காமாரையும் சரி, அவங்க எல்லாம் உட்காந்து பேசுவாங்க, நான் மட்டும் நின்று பேசுவேன் அந்த அரசியலுக்காக. அப்புறம் எவ்வளோ மன்னிப்பு தெரியுமா? ஒரு நாள் அந்த அரசியல் கட்சி தலைவரை எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரன் பார்த்துட்டு, என்னது பிரதமர் பிரைம் மினிஸ்டர் உங்கள் அண்ணனா? அப்படியா அப்படின்னா அன்னைக்கு தான் டச் ஆச்சு. சரி, அன்னையோட அரசியல் என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு நான் வெளியே போனேன். அரசியலே எனக்கு வேண்டாம், வெளியே போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அரசியலிருந்து நான் ஆர்டருக்குள்ளே நல்லா வந்தேன். அப்போ அவனுடைய சாத்தாண்டைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் இருக்கக்கூடிய இந்த இதயத்தை அவன் பிடிக்கணும்னு பார்ப்பான். இங்கே அது தெரியாமல் என்னத்தையோ பேசிக்கிட்டு என்னத்தையோ வாழ்ந்துக்கிட்டு யாருக்காகவோ என்னெல்லாமோ செய்துக்கிட்டு இருக்கீங்க. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க, ஜெபாவி இருக்காது, காட் கிரேஸ் இருக்காது, மகிமை இருக்காது, ப்ரெசன்ஸ் இருக்காது, முதன்மையான நிலைமைக்கு வர முடியாது, தலைமைத்துவத்தை உங்களுக்கு யாரும் தர முடியாது, நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாது, பிரச்சனைகள் வரும், சுகமாய் தங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கிறது, பகைகள் சண்டை. இப்போ இந்த நீடிய பொறுமை சுயத்தை வெறுத்தால் அதுக்கு தான் இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை வெறுக்கும் போது சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்போ சுகமாய் வாழ்வதற்கு நீங்கள் இந்த காரியங்களை உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உங்களையே நீங்க வெறுக்கிறது, எரிச்சலா இருக்கிறது. சில பேர் எப்பவும் யோனா சொல்றாரு, நான் சாமம் தட்டியுமே எப்படிதான் இருப்பேன், எரிச்சலா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கீங்க? அப்படிலாம் இருக்காது. நீங்க உபாகமம் 5 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. உபாகமம் 5:25. இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே. நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்கள் கேட்டது போல அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? அக்னியில இருந்து பேசின தேவன்,
தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து கர்த்தர் பேசுறார். நம்முடைய தேவன் அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். ஏன்னா அக்கினியில தான் புழு வராது. அக்கினியில ஏதாவது இருக்குமா? இருக்காது. எல்லாம் எரிஞ்சு அழிஞ்சு போயிடும். அக்கினி என்பது நம்ம தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய ஒரு சக்தி. அது அந்த பரிசுத்த அக்கினியாக இருக்கணும். அதுல இருந்து கண்டு பேசுறார். அப்படி எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அக்கினியில இருந்து பேசுகிற தெய்வம். இன்னைக்கு நம்மள அதே மாதிரி அக்கினியாக என்ன செய்யணும்? மாறணும். செவித்து துதித்து துதி பாடி 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 நிறைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நெருப்பாய் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். உலகத்தெல்லாம் வெளியே தள்ளிடணும். மாம்சத்தினுடைய காரியங்களை வெளியே தள்ளிட்டு அப்படியே துண்டிச்சு மற்ற நம்ம வேலை செய்யாம யாருப்பா ஒரு முறையெல்லாம் செய்வோம். அந்த உள்ளத்தின் ஆழத்துல கிறிஸ்துவோடு கூட உள்ளான இருதயத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நீங்க போகும்போது சுகமாய் உங்களுடைய காரியம் சக்சஸ் ஆகும். உங்களுடைய காரியத்தை கருத்து கேட்பாங்க. அக்கினியிலிருந்து பேசுகிற 33வது வசனத்தை வாசிங்க. நீங்க சுதந்திரிக்க தேசத்திலே நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு விரித்த இந்த வசனத்துல கைய வைங்க. எப்படி 3 காரியம் கொடுத்திருக்காரு. என்னதெல்லாமா? பிழைத்து சுகித்து நீடித்த நாள். இந்த 3 இருந்தா போதாதா? பிழைத்திருக்க வேண்டும். உலகத்துல பெருசு என்னதான்? உயிர் தான். அதான் போனா திருப்பியே வராது. பிழைத்து அடுத்து சுகித்துனா என்ன? சந்தோஷம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க முடியுமாங்கல்ல? உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க நினைச்சாலே என்ன செய்திரும்? நடந்துரும். அப்படி நீ வழிகளில் கை கொண்டால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்படி நம்ம அனுபவிச்சிருக்கோம், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இதுவரைக்கும் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த வசனத்தை பாருங்க. நீங்க வழியில மட்டும் நீ நடந்தீங்கன்னா நீங்க பழைச்சிருவீங்க, நீங்க சுகித்திருப்பீர்கள். உங்களுடைய காரியம் என்ன காரியமாக இருக்கோ அதை தேவன் நிச்சயமா அருளி செய்வார். கேட்கும் ஆண்டுகளிலே கற்பனைகளில் நடக்கும்படிக்கு எனக்கு கிருபை செய்தது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ள வரக்கூடாது. என்னுடைய ட்ராக் என்ன? என்னுடைய பாதை என்ன? என்னுடைய அழைப்பு என்ன? நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வியும் நமக்குள்ள அபிஷேகத்தை குறையும், பரிசுத்தம் குறையிறது, பின்மாற்றம், ஆவில அனல் இல்லாத காரியம் எல்லாமே தேவையில்லாத ஒன்றில் தலையிடும் போது இது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளை விட்டு கடந்து அழுதழுது நீங்க ஜெபமணி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினுடைய அந்த மகிமை நல்லா குறைச்சு ஜாக்கிரதையா இருக்கும். நம்மளும் ஆண்டு வரும். நம்மளை நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் பிழைத்திருக்கணும், நான் சுகித்திருக்கணும், நான் நீடித்த நாட்களாய் நானும் என்னுடைய ஜெனரேஷன் வாழும்படிக்கு நான் உடைய வழிகளிலே நடக்கும்படிக்கு எனக்கு கிருபை செய்திருக்கணும். எத்தனை பேர் இந்த வசனத்தை வச்சு வீட்டில் போய் அழுது ஜெபம் போறீங்க? சுகித்திருக்கணும். என் பிள்ளைகள் சுகித்திருக்கணும். நான் சுகமாய் வாழணும், நான் அமைதியா வாழணும், என்கிட்ட ஒரு ஃப்ரீயா இருக்கணும். நான் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். கவலை என்பது எனக்கு இருக்கக்கூடாது. நான் சொன்னா நடக்கணும். எளியா சொல்றாரு, வானத்துல மழை பெய்யுனா பெய்யும், பெய்யாதன்னா பெய்யாத, ஏன் சொல்படி நடக்கும். ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். இன்னைக்கு நம்ம யாருக்கு முன்பாக நிற்கிறோம்? எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமா நீங்கள் சுகித்து வாழ்வீர்கள். இதுதான் கற்பனைகளை கை கொள்வதுதான் நீடிய பொறுமை. உபாகமம் 5 அதிகாரம் 28வது வசனம். நீங்கள்